وجهي بجلبابي بحمده سبحان الله العظيم. اللهم صل وسلم وبارك عليه. قالت عائشة رضي الله عنها فقدمنا المدينة فاستنكيت حين قدمت شهرا والناس يفيضون في قول أصحاب الإفك لا أشعر بشيء من ذلك وهو يغربني في وجعي أني لا أعرف من رسول الله صلى الله عليه وسلم اللطف الذي كنت أرى منه حين أشتكي إنما يدخل علي رسول الله صلى الله عليه وسلم. سبحان الله وبحمده سبحان الله العظيم. أطر اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم. اللهم صل وسلم وبارك عليه. كالتي الفصاحى أنثانا كالتي بلغت الناني كالتي يا أبد الهدى راغبا الندى فامدح من بدا في ضواه الجودى وارضى من قرأ مع الاعتراف بجميع الورى رائدا أفيادا واعفو عمن شدا قارئا مولدا سامعا منشدا من ثناء انتدى كالتي الفصاحى عندنا كالتي بلغت إنني كالتي السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان وشرفه على سائر الأكوان والصلاة والسلام على من أرسله بصيرا لاسم الجنان ونذيرا لأهل النيران وعلى آله وأصحابه الذين ارتقوا على درجات الجنان مع الغفران. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. صدق الله مولانا العلي العليم. حدثني محمد بن عبد الله بن خوشب حدثنا عبد الوهاب حدثنا خالد عن إكرمة عن ابن عباس رضي الله تعالى عنهما قال قال النبي صلى الله عليه وسلم يوم بدر اللهم إني أنشدك عهدك ووعدك اللهم إن شئت لم تعبد. فأخذ أبو بكر رضي الله تعالى عنه بيده فقال حسبك. فخرج وهو يقول سيهزم الجمع ويولون الدبر. رواه البخاري. சுழலும் இந்த பூவுலகின் சுற்றி வரும் கோள்கள் எல்லாம் எழிலுடன் இயக்கிடும் ஏக வல்லோனாம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்லாஹுவின் கருணையும் அவனின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் அன்பு தூதராய் அகிலத்தாருக்கெல்லாம் அருள் வழிகாட்டியாய் அவதரித்த அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் கிளையார்கள் தோழர்கள் நல்லடியார்கள் முஃமினான முஃமினத்தான ஆண் பெண்கள்
குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பின் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளஞ்சிறார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பின் சலாமை சமர்ப்பித்து எனதுரையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு வசியத்து செய்கிறேன். சங்கை குறித்தானவர்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவன் பொருந்திக் கொண்ட மார்க்கமாக சத்திய தீனுல் இஸ்லாத்தை அமைத்து அந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய பணியினை இந்த உம்மத்தவர்களுக்கு நிறைவுபடுத்தும் பொருட்டு தன்னுடைய தூதராக, நபியாக, ரசூலாக இந்த உம்மத்தவர்களாகிய நம்மவர்களின் நபியாக அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுத்து தேர்ந்தெடுத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய தீனுல் இஸ்லாத்தை முழுமைப்படுத்துகின்ற அந்த பொறுப்பினை மேற்கொண்டு ஏக இறை கொள்கையினை மக்கள் மன்றத்திலே எடுத்து எம்பிய போது சன்னம் ஜன்னமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சத்திய தீனுல் இஸ்லாம் இந்த ஆவணியிலே பரவி வருவதை பார்த்து இறை மறுப்பாளர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய மூமின்கள் முஸ்லிம்களுக்கும் சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் அடுக்கடுக்காக கொடுத்தார்கள். அத்துணை துன்பங்களையும் துயரங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மூமின்களும் சகித்து கொண்டு ஓரிரை கொள்கையில் நிலைப்பாடாய் அவர்கள் இருந்தபோது அவர்களுக்கு மென்மேலும் தொல்லை கொடுத்த போது தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். அப்படி நாடு கடந்து சென்றும் பீடு நடை போடுகின்ற ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சியினை பொறுக்காத இறைமறுப்பாளர்கள், குறிப்பாக மக்காவினுடைய குறைஷி காஃபிர்கள், இஸ்லாத்தை எப்படியேனும் அழித்துவிட வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியேனும் கொன்றுவிட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அப்படி அவர்கள் மேற்கொண்ட போது அவர்களை பாதுகாத்து கொள்ளவும் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் மூமின்கள் முஸ்லிம்களுக்கும் மதீனா நகரத்திற்கும் எந்தவிதமான சேதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த எதிரிகளை எதிர்கொண்டு சந்திப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள். இதன் ஏன் முன்னோடியாக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய பாடத்தினுடைய துவக்கமாக இமாம் புகாரி நாயகம் அவர்கள் கிதாபுல் மகாசி, நபிகள் காலத்தினுடைய போர்கள் என்கின்ற அத்தியாயத்திலிருந்து இன்றைய பாடம் துவங்குகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடைபெற்ற போர் செய்திகளும் அதில் ஏற்பட்ட நிகழ்வுகளும் அதனுடைய ஃபலாயில்கள் குறித்தெல்லாம் இன்றைய பாடத்திலே இமாம் புகாரி நாயகம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே நாம் இன்றைய உரையினை அதன் விளக்கமாக நாம் சிறிது பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் அவனை கொண்டு ஈமான் கொண்ட ஈமானிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை என்பது கிடைப்பதற்கு அரிதான ஒரு பாக்கியம். நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் தாஹா நபி அவர்களையும் அந்த சஹாபா பெருமக்களையும் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி ஆற்றிய பணிகளையும்
அறப்போர்களையும் கூட நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதன் வாயிலாக நாம் நமது ஈமானையும் நமது இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை முறைகளையும் செப்பனிட்டுக் கொள்வதற்காகவும் இந்த உரை நமக்கு பயன் தரட்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறேன். சங்கை குறித்தானவர்களே, நபிகள் காலத்து போர் என்று நாம் பார்ப்போமேயானால் வரலாற்று ஆசிரியர்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய போர்களை வரையறுத்து தருகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடைபெற்ற யுத்தங்களாக பதிவு செய்கிற பொழுது 57 யுத்தங்களை பதிவு செய்கிறார்கள். அந்த யுத்த நிகழ்வுகளை 2 பாகமாக பிரிக்கிறார்கள். ஒன்று கஸ்வா என்று சொல்லப்படும், மற்றும் ஒன்று சரியா என்று சொல்லப்படும். கஸ்வா என்கின்ற அந்த போர் என்பது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் கலந்து கொண்ட போருக்கு கஸ்வா என்று சொல்லப்படும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாமல் தங்களுடைய தோழர்களான சஹாபா பெருமக்களை எதிரிகளை எதிர்கொள்வதற்காக அனுப்பி வைக்கின்ற அந்த களத்திற்கு சரியா என்று சொல்லப்படும். எனவே இந்த கஸ்வா என்கின்ற போர்க்களமும் சரியா என்று சொல்லக்கூடிய போர்க்களமும் சேர்ந்து மொத்தம் 57 நபிகள் காலத்தினுடைய போர்கள். அந்த கஸ்வா என்கின்ற 19 யுத்த களங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 19 போர்களில் அந்த நிகழ்வுகளில் நபிகள் நாயகம் பங்கு பெற்றிருந்தாலும் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்திலே போரிட்ட கஸ்வாக்கள் என்று சொல்வது 8 தான். 8 போர்க்களங்களில் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு போராடி இருக்கிறாங்க. அப்படியான அந்த நிகழ்வுகளை குறித்து இன்றைய பாடத்தினுடைய துவக்கத்தில் முதல் ஹதீதாக பதிவு செய்கிறார்கள். அபீ இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, குன்து இலா ஜன்பி ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியை இன்றைய பாடத்தினுடைய துவக்கமான செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி தோழர் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நெருக்கமான முறையிலே நான் ஒரு சபையிலே இருந்தேன். அப்படி நான் இருந்த பொழுது கீழலகு ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே கேட்கப்பட்டது, கம் கஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத்தன். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துணை கஸ்வாக்களிலே யுத்தங்களிலே அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று கேட்கப்பட்டது. அப்படி கேட்கப்பட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், 19 கஸ்வாக்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னார்கள். வக்கீல இன்னும் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே கேட்கப்பட்டது, கம் கஸௌத அன்த மின்ஹு மாஹு. அவர்களோடு நீங்கள் எத்துணை யுத்தங்களிலே கஸ்வாக்களிலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்று ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே கேட்கப்பட்டதற்கு சொன்னாங்க, 17 கஸ்வாக்களில் நான் கலந்து கொண்டேன் என்று அவர்கள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 கஸ்வாக்களிலே கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் 17 கஸ்வாக்களிலே நான் கலந்து கொண்டேன் என்று சொல்றாங்க. அப்பொழுது அபீ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, நான் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டேன், ஃபஅய்யுஹும், அந்த கஸ்வாக்களில் எல்லாம் கானத்துல் அவ்வல், எது முதன்மையானதாக இருந்தது என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல் உசைரா அவில் உஷைர். ஷீமுக்கு 3 புள்ளி வைத்த நுக்குத்தா வைத்த உஷைர் என்று சொன்னாங்க, அல்லது நுக்குத்தா இல்லாத சீமை வைத்து உசைரா என்று சொன்னார்கள் என்று பதிவு செய்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு
அபீ இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், குல்துலி கத்தாதா, கத்தாதா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே நான் இந்த செய்தியை சொன்னபோது ஃபகால அவர்கள் சொன்னார்கள், அந்த யுத்தத்தினுடைய முறை அந்த வாசகம் என்னவென்று சொன்னால் உஷைரா, 3 புள்ளி வைத்த ஷீம், அந்த உஷைரா என்பதுதான் சரியானது என்று சொன்னாங்க. இது முதல் போர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதே செய்தியிலே அடுத்த செய்தியிலே பதிவு செய்கிற பொழுது முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கால இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹ் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவ்வலுமா கஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அபுவா சும்மல் புவாத் சும்மல் உஷைரா. முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இதனை வரிசைப்படுத்துகிற போது சொல்றாங்க, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கஸ்வா என்கின்ற யுத்தத்தினுடைய முதன்மையான கஸ்வா எதுவென்று சொன்னால் அல் அபுவா என்கின்ற கஸ்வா தான். சும்மா பிறகு அதற்கு அடுத்து புவாத் என்கின்ற யுத்தம், அதனை அடுத்து உஷைரா என்கின்ற யுத்தம் என்று பதிவு செய்கிறார். வரலாற்று ரீதியாக நாம் இதை பார்ப்போமேயானால் இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த செய்தியை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிறோம். அபுவா என்று சொல்வது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையிலான ஒரு இடத்தினுடைய பெயர் தான் அபுவா. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றதனுடைய முதலாவது ஆண்டினுடைய 12வது மாதம், அந்த 12வது மாதத்தினுடைய துவக்கம் என்பது சஃபர் மாதம் என்று வரைகிறாங்க. ஹிஜ்ரத் செய்த முதலாவது ஆண்டினுடைய இறுதியான 12வது மாதத்தினுடைய துவக்கமாக சஃபர் மாதத்திலே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. மக்காவில் இருந்த குறைஷிகள் அணிதிரண்டு கொண்டு மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கிடைத்த போது அவர்களை எதிர்கொள்வதற்காக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி முதலாவது ஆண்டினுடைய இறுதியிலே சஃபர் மாதத்தினுடைய அந்த நிகழ்விலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் அவர்களை இடையிலேயே சந்தித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி புறப்பட்டு போனாங்க. இந்த நிகழ்வு தான் அல் அபுவா என்கின்ற இடத்திற்கு போய் சேர்ந்தாங்க. எதிரிகளை எதிர்கொள்வதற்காக ஏந்தல் நபிகள் நாயகம் அவர்களும் சஹாபிகளும் சென்றதன் காரணத்தினால் இதனையும் கஸ்வா என்று பதிவு செய்கிறாங்க. இதையும் யுத்தம் என்பதாக பதிவு செய்கிறாங்க. ஆனால் அங்கே யுத்தம் எதுவும் நடக்கலை. இந்த அபுவா என்கின்ற இடத்துல எந்த கைகலப்போ எந்த விதமான சண்டைகளும் நடக்கலை. ஆனாலும் நபிகள் நாயகம் அவர்கள் எதிரிகளை எதிர்கொள்ளும் நோக்கத்திலே சென்றதன் காரணத்தினால் இதை நபிகள் காலத்தினுடைய போர்களினுடைய பட்டியலில் முதன்மையானதாக பதிவு செய்கிறாங்க. அடுத்து இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிற போது இரண்டாவதாக சும்மல் புவாத், இரண்டாவதாக கஸ்வா என்பது கஸ்வத் புவாத். கஸ்வத் புவாத் என்று சொன்னால் இது சவுதியிலே யான்பு நகருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய பெயர் தான் புவாத் என்பது. அந்த மலை அடிவாரத்திற்கு அதுபோன்று குறைஷிகளை எதிர்கொள்வதற்காக வேண்டி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2வது ஆண்டினுடைய துவக்கமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்திலே சென்றார்கள். ஹிஜ்ரி 2வது ஆண்டினுடைய துவக்கத்திலே ரபியுல் அவ்வல் மாதத்திலே சென்றார்கள். இந்த இடத்திலும் புவாத் என்கின்ற இடத்திலும் எந்த யுத்தமும் நடைபெறவில்லை, எந்த விதமான கைகலப்புகளும் போரும் நடக்கலை. ஆனாலும் அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் சென்றதன் காரணத்தினால் இதையும் கஸ்வாவாக பதிவு செய்கிறாங்க. அதுபோன்று 3வது நிகழ்வாக இருக்கக்கூடிய உஷைரா என்று சொல்லக்கூடிய கஸ்வத் உஷைரா, இந்த அமைப்பிற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, கஸ்வத் வத்தான். கஸ்வத் வத்தான் என்று இதற்கும் ஒரு பெயர் இருக்குது. இதுவும் யான்பு நகரிலே இருக்கக்கூடிய, யான்பு நகரின் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய பெயர் தான் உஷைரா என்று சொல்லக்கூடியது. அந்த இடத்திற்கும் அதுக்கு அருகில வத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமும் இருந்தது.
எனவே இந்த உசைரா அல்லது வத்தான் என்று சொல்லக்கூடிய கஸ்வத்தாக பதிவு செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2வது ஆண்டினுடைய ஜமாதில் ஆஹிர் மாதம் அவர்கள் சென்றார்கள். அந்த இடத்திலும் யுத்தம் நடக்கல. ஆக இந்த 3 நிகழ்வுகளிலுமே யுத்தம் நடக்கவில்லை. ஆனாலும் நபிகள் நாயகம் கலந்து கொண்ட யுத்தக்கலங்கள் என்கின்ற வரிசையில அந்த 19 இருக்குதா இல்லையா, அதுல இந்த 3மே சேர்ந்துருது. இதே மாதிரி சில நிகழ்வுகள்லாம் இருக்குது. அப்படியான நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த யுத்தக்களம் என்று சொன்னால் நேரடியான யுத்தம் என்பது பத்ருக்களமாக இருந்தது. எனவே நாம் இன்றைய உரையினை, இன்றைய பாடத்தின் அடிப்படையிலே நாம் சில தகவல்களை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். சங்கை குறித்தானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி குஃபார்களுடைய அந்த கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டுதான் சுமார் 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இடையிலே தாயிஃப் சென்று வந்தாங்க. இப்படியான ஒரு நிலையிலே அந்த 13 ஆண்டு காலங்களில், மக்காவினுடைய 13 ஆண்டுகளில் நபிகள் நாயகம் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு எந்த பதிலடியும் கொடுக்கல. எந்த பதிலடியும் அவர்கள் கொடுக்கல. எல்லாம் சகித்து கொண்டார்கள். ஆனால் ஹிஜ்ரத்து சென்று மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற போது மதினா நகரத்திலே உண்டான மக்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அணியிலே இணைந்து அந்த யஸ்ரிப் என்பது மதீனத்துன் நபி என்கின்ற சிறப்பு பெயரை தாங்கியதாக மாறியது. இப்ப நாடு கடந்து சென்றும் எந்த முஹம்மதுவை இந்த மக்காவில் இருந்து நாம் வெளியேற்றினோமோ, எந்த முஹம்மதுவினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை நாம் இங்கிருந்து வெளியேற்றினோமோ, அவர்கள் யஸ்ரிபிற்கு சென்றதற்கு பின்னால் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்களே என்று பொறாமைப்பட்ட இறைமறுப்பாளர்கள் குறைஷிகள் அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய மோமின்கள் முஸ்லிம்களையும் அழித்தொழிப்பதிலே மிக குறியாக இருந்தாங்க. அதற்கான பல்வேறு முயற்சிகளையும் முஸ்தீபுகளையும் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஓயாம செய்துகிட்டே இருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அப்படியான நிகழ்வுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஹிஜ்ரி 2வது ஆண்டினுடைய ரபீஉல் அவ்வலிலும் ஜமாதில் ஆஹிரிலும் எல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் புவாத் என்பது உஷைரா என்கின்ற இடத்துல நிகழ்வுலாம் நடந்ததா இல்லையா, அதற்கு பின்னரும் கூட மக்காவில் இருந்து மக்கத்து தலைவர்களிடமிருந்து மதீனாவினுடைய தலைவர்களுக்கு ரகசியமாக ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. ரகசியமாக ஒரு கடிதம். அந்த கடிதத்தை மதீனாவிலே முஸ்லீம்களுடைய போர்வையிலே இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுது. ரகசிய கடிதம். முனாஃபிக்குகளின் தலைவராக இருந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இடத்திலே கொண்டு போய் அந்த மக்கா குறைஷிகளுடைய இறைமறுப்பாளுடைய மடலை கொண்டு சேர்க்கப்படுது. அவர் வாங்கி பார்க்கிறாரு. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்ட முகமதுவும் அவருடைய சஹாக்களுக்கும் நீங்கள் அடைக்கலம் கொடுத்து உதவி செய்து அவர்களை பாதுகாத்து வருகிறீர்கள். இந்த மடலை நாங்கள் ஏன் எழுதுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் உடனடியாக ஒன்று முகமதை கொன்றுவிட வேண்டும், அல்லது அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் மதீனாவில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் படை நடத்தி வந்து உங்கள் எல்லோரையும் அழிப்போம், மதீனாவினை நாங்கள் இல்லாமல் ஆக்கி விடுவோம். இப்படியான ஒரு மடல் முனாஃபிக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு கிடைக்குது. அவன் இதனை சந்தர்ப்பமாக உபயோகப்படுத்த முயற்சி செய்தான். மக்கள் மன்றத்தை கூட்டினான். மக்கள் மன்றத்தை கூட்டி அதிலே இந்த மடலை வாசித்து காட்டுவதற்கான அவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். இந்த செய்தியும் நபிகள் நாயகத்திற்கு கிடைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு செல்றாங்க. ஏற்கனவே அப்துல்லா இப்னு உபை அந்த மடலை வாசித்து இப்படியாக முகமதுவுக்கு நாம் ஆதரவு கொடுப்பதால், அவரை நாம் ஈமான் கொண்டு இருப்பதால்
நமது நகரத்திற்கு இப்படி பாதிப்பை ஏற்படுத்துவோம் என்று மடல் எழுதியிருக்கிறாங்க என்று அவர் வாசித்துக் கொண்டிருக்கிற போதே நபிகள் நாயகம் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்றாங்க, யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, இது மக்கத்து குறைஷிகளுடைய சூழ்ச்சியாக இருக்கிறது, நாம் அவர்கள் தாக்குவார்கள் என்பதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை என்கின்ற சில செய்திகளை நபிகள் நாயகம் எடுத்து சொன்ன போது மதீனாவால் மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல்லா இப்னு உபை முகம் சுருங்கியவனாக அங்கிருந்து வெளியேறினான் என்பதும் ஒரு வரலாற்று குறிப்பு. இந்த நிகழ்வுக்கு மத்தியிலே தான் அப்படி காலம் கடக்கிற பொழுது ஹிஜ்ரி 2வது ஆண்டினுடைய ரமலான் மாதத்தில் தான் பத்ர் யுத்தம் என்பது நடக்கிறது. ஹிஜ்ரி 2வது ஆண்டினுடைய ரமலான் மாதத்தில் தான் அந்த யுத்தம் நடக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும். இன்றைய பாடத்திலே இன்னும் ஒரு செய்தியையும் அவர்கள் இமாம் புகாரி நாயகம் அவர்கள் கொண்டு வர்றாங்க. பத்ருக்களத்திலே யார் கொல்லப்படுவார் என்பதை நபிகள் நாயகம் முற்கூட்டியே அறிவித்த செய்தி என்று ஒரு பாபை அமைத்து அதிலே ஒரு ஹதீதை பதிவு செய்யறாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீது தான். ஒரு முறை அந்த செய்தியை செய்தா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. செய்தனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல கேட்டு அதன் மூலமாக அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. செய்தனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவாசி. நமக்கெல்லாம் தெரியும், பல்வேறு மஜ்லிஸ்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மதீனாவினுடைய பல்வேறு கோத்திரத்தவர்களிலேயே தலைவர்களில் இவர்கள் ஒரு கோத்திர பனு அப்துல் அஸ்ஹல் கோத்திரத்தாருடைய தலைவராக இருந்தாங்க தான் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்பரே சையதுனா முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தங்களுடைய தூதுவராக இஸ்லாம் மார்க்கத்தினுடைய முதல் தாயியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சையதுனா முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வச்சாங்க. அவர்கள் நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னரே சென்று முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தாவா பணியிலே ஏராளமான பேர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நிகழ்வில் தான் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சையதுனா முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஈமானிய வலு என்பது சாதாரணமானதல்ல. இஸ்லாத்தை ஏற்ற மாத்திரத்தில் அல்லாஹ்வை ரப்பாகவும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் திருத்தூதராக ஈமான் கொண்ட அடுத்த வினாடி அவர்கள் செய்த முதன்மையான வேலை என்னவென்று சொன்னால், தங்களுடைய கோத்திரத்தார்களை எல்லாத்தையும் அழைத்தார்கள். அவர்கள் ஒரு சிறந்த தலைவர், ஒரு சமூகத்தினுடைய வழிகாட்டியாக ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சையதுனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உமை சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வருகிற போது இதோ உங்கள் தலைவராக எழுந்து நின்ற அளவுக்கு மரியாதை சொல்லுங்க என்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே சிறப்பித்து சொல்லப்பட்டவர்கள். அந்த அளவிற்கு தலைமைத்துவத்திற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. தங்களுடைய சமூகத்தவர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து கொண்டு, நான் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் திருத்தூதராக நான் சாட்சி பகர்ந்திருக்கிறேன், நான் ஈமான்தாரியாக இருக்கிறேன். ஓ மக்களே, என்னுடைய கூட்டத்தவர்களே, நீங்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமானிய வலு பாருங்களேன். நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னது மாத்திரம் இல்லை, அவர்கள் எப்படி வல்லமை மிக்க தலைவராக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று என்ன தெரியுமா? இன்று மாலைக்குள் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம காலத்துல ஒரு தலைவர் இப்படி சொன்னா, நீர் பேசாட்டா போய்கிட்டே இரு, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லுவேன். ஏன்னா தலைவருக்கு தகுதி இல்லாதவர்கள் இல்லையா? ஆனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அந்த கோத்திரத்தாருடைய தலைவர் எப்படிப்பட்டவன்டா, அவருடைய ஒவ்வொரு அசைவும் உண்மையானதாக இருக்கும் என்கின்ற அளவிற்கு அந்த மக்கள் புரிந்து வைத்திருந்தாங்க. அப்படி ஒரு தலைவராக கொண்டாடினார்கள். எனவே ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் பிரகடனம் செய்த போது அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு அந்த ஒட்டுமொத்த அந்த கௌமுகளுமே இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்கின்ற அளவிற்கு மாபெரும் தலைவர். இப்போ செய்தி என்ன தெரியுமா? இன்றைய பாடத்திலே ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவாசி, யஸ்ரிபுவாதி. மக்காவிலே
உமையத் இப்னு கலஃப். உமையத் இப்னு கலஃபும் மக்காவுடைய சார்ந்தவர். இந்த உமையாவும் மதீனாவை சார்ந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நட்பு வட்டத்தில் தோழமையானவங்க, சதீக்காக இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மக்காவில் இருந்து உமையத் இப்னு கலஃப் வியாபாரத்தின் நிமித்தமாக யஸ்ரிபிற்கோ அல்லது சாமுக்கோ செல்வாரேயானால் அவர் சஅத் இப்னு முஆத் அவர்களிடத்தில் தான் தங்குவாங்க. அந்த அளவுக்கு நட்பு வட்டம். அதே மாதிரி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு வருவார்களேயானால், மக்காவை கடந்து செல்வார்களேயானால் இந்த உமையத் இப்னு கலஃப் இடத்துல தான் தங்குவாங்க. அந்த அளவிற்கு அவருடைய நட்பு வட்டம் மிகச்சிறந்த ஒரு நட்பு வட்டமாக இருந்தது அறியாமை காலத்திலே. இப்போ சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மோமீனாக இருக்கிறாங்க. இப்போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மோமீனாக இருக்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால், பத்ர் யுத்தத்திற்கு முன்னால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வருகிறார்கள், உம்ரா செய்ய வேண்டும் என்று வருகிறார்கள். அப்படி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு வந்து தங்களுடைய வளமை போல உமையத் இப்னு கலஃப் இடத்திலேயே தங்குறாங்க. அவரிடத்திலேயே தங்குறாங்க, கௌரவிக்கிறாங்க. அந்த நட்பு வட்டம். இப்போ சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமையாவிடத்திலே சொல்றாங்க, உமையாவே, உந்துர்லி சாஅத்த ஹல்வத்தின் லி அல்லி ஐ யதூஃப பில் பைத். உமையா, நான் கஅபத்துல்லாவை, இறை இல்லத்தை நான் தவாஃப் செய்ய வேண்டும். நான் இப்போ எதிரிலிருந்து வந்திருக்கிறேன், நான் இப்பொழுது முஸ்லீமாக வந்திருக்கிறேன், இப்போ நான் உம்ரா செய்ய வந்திருக்கிறேன். அந்த பைத்துல்லாவை நாம் தவாஃப் செய்ய வேண்டும். எனவே அதற்கான சாத்த ஹல்வா, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தனிமையான ஒரு நேரத்தை எனக்கு சொல்லு, ஆளரவார இல்லாத ஒரு நேரத்தை எனக்கு சொல்லு. அப்படி நேரத்தில் நான் போய் தவாஃப் செய்கிறேன், நான் உம்ரா செய்கிறேன் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ உமையத் இப்னு கலஃப் அதற்கான நேரம் என்று எதை நிர்ணயம் செய்யறான்னு சொன்னா, அரபிகளிடத்தில் இந்த முற்பகல் நிஸ்ஃபுன் நஹார், அந்த பகலினுடைய பாதிக்கு நெருக்கமான நேரம் இருக்குதா இல்லையா, நண்பகல் நேரம், அந்த அரபிகள் ஓய்வு எடுக்கிறாங்க. ஏன்னா பாலைவன பகுதி கடுமையான வெயிலா இருக்கும். காலையில் ஃபஜ்ரிலே எழும்பிய வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க பெரும்பாலும் ஓய்வு எடுக்கிற நேரம் என்னன்னு சொன்னா, சூரியன் ஜவாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, சூரியன் இஸ்திவாய் வந்து ஜவால் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிடுவாங்க. அது அரபிகளுடைய வளமையாக இருக்கிறது. அப்போ உமையா பார்க்குற அந்த நேரம்னா எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பைத்துல்லா ஃப்ரீயா இருக்கும், நீங்க போய் என்ன செஞ்சுக்கலாம், அதனை தவாஃப் செய்துக்கலான்னு சொல்லி அந்த நேரத்தில் இப்போ சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமையத் இப்னு கலஃபும் அங்கே சேர்ந்து வர்றாங்க. பைத்துல்லாவை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஹதீஸிலே பதிவு செய்யணும், லக்கியஹுமா அபூஜஹல். அபூஜஹல் வந்துட்டான் அந்த நேரத்தில். அபூஜஹல்னா யாருன்னு தெரியும் தானே, அபூஜஹல்னா யாருன்னு தெரியும் தானே. அவன் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்தவன் உமையாவோடு கூட ஒரு ஆள் இருக்கிறத பார்க்கிறான். இப்போ உமையாவிடத்தில் கேட்கிறான், அபூஜஹல் கேட்கிறான், யா உமையா அபா சஃப்வான், அவருடைய குறிப்பு பெயரை சொல்லி கேட்கிறான். சஃப்வானுடைய தந்தையே, மன்ஹாதா மாக்க, உன் கூட ஒரு ஆள் இருக்கிறாரே, இப்போ நம்ம ஆள் இல்லையே யாருன்னு கேட்கிறான். உன் கூட ஒரு ஆள் பைத்துல்லாவை தவா செஞ்சுட்டு இருக்காரு, இவர் யாரு என்று கேட்ட பொழுது உமையா சொல்றாங்க, கால சஅதுன், இவர் தான் மதீனாவினுடைய என்னுடைய சதீக்கு, என்னுடைய நண்பரான சஅது இவர் தான் என்னுடைய யஸ்ரிபினுடைய நண்பரான சஅது என்று சொன்ன உடனே அபூஜஹலுக்கு கோபம் வந்துருது. அபூஜஹலுக்கு கோபம் வந்துருது. யஸ்ரிபில் இருந்து மதீனாவில் இருந்து இங்க வந்து இப்போ தவாஃப் செய்யறான்னு சொன்னா, அபூஜஹல் கேட்கிறானா, நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா, இங்க இருந்து நாங்க முகமதையும் அவருடைய சஹாக்களையும் விரட்டி விட்டோம்,
அங்க உங்க கிடத்துல வந்த முகமதுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்திருக்கிறீங்க, ஆதரவு கொடுத்திருக்கிறீங்க, உதவி ஒத்தாசைகள் செய்றீங்க, அவருடைய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்படியெல்லாம் நீங்க இருந்துகிட்டு நீங்க மக்காவுக்கு வந்து அதுவும் பைத்துல்லாவை நீங்கள் தவாஃபு செய்வீங்க, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? மக்காவுக்கு வந்து பைத்துல்லாவை நீங்க தவாஃபு செய்வீங்க, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அமா வல்லாஹி லௌலா மா குன்த மா அபூ சஃப்வான், அபூ சஃப்வானோடு மாத்திரம் நீ இல்லைன்னு சொன்ன மா ரஜவத இலா அஹ்லிக சாலிமான்னு சொன்னான் அபூ ஜஹல். சாதுர் அலியானோட பார்த்து நேரடியா சொன்னா, மக்காலேருந்து நாங்க விரட்டி விட்டோம், மதினா நீங்க ஆதரவு கொடுத்து உதவி கொடுத்து அவருக்கு எல்லாத்தையும் நீங்க உபகாரத்தையும் செஞ்சுட்டு இங்க மக்காவுக்கு வந்து பைத்துல்லாவை நீங்க தவாஃபு செய்வீரு, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், அபூ சஃப்வானோடு மாத்திரம் நீ இப்ப இங்க இல்லைன்னு சொன்னா மா ரஜவத இலா அஹ்லிக சாலிமா, நீ உன்னுடைய வீட்டுல நீ சலாமத்தா போய் சேர முடியாது, உன்னை இங்கேயே தொலைச்சு கட்டிடுவேங்கிறான். ஆனா உனக்கு என்ன புண்ணியன்னு சொன்னா, நீ அபூ சஃப்வானோடு நீ இருக்கிறா, உமையத் இப்னு கலஃபோடு நீ இருக்கிறதுனால உன்னை நான் ஒன்னும் செய்யாம விடுறேன்னு சொல்றான் அபூ ஜஹல். அப்படி சொன்ன மாத்திரத்துல சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த ஈமானிய உணர்வு வந்துருச்சு. ஈமான் கொண்ட உடனேயே ஒரு சமுதாயத்தையே ஈமானின் பக்கம் திருப்பக்கூடிய வல்லமையுடையவர்கள் அல்லவா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்ப அவங்க கோபத்துல சொல்றாங்க, யார் அபூ ஜஹலை பார்த்து சொல்றாங்க, அப்படியா நீ என்ன சலாமத்தா வீட்டுக்கு அனுப்பிட மாட்டியா? அந்த அளவுக்கு உனக்கு துணிவு இருக்குதா? நம்ம பாஷையில பேசுறா அந்த அளவுக்கு துணிவு இருக்குதா? அமா வல்லாஹி லைன் மனத்தனி ஹாதா, நான் தவாபு செய்யறத பைத்துல்லா தவாப் செய்யறத மாத்திரம் நீ தடுத்து பார் பாப்போம், நீ தடுத்துருவியானால் லாம்னான்னக, நிச்சயமாக நானும் உன்னை தடுப்பேன். நான் உன்னை தடுக்கிறது இதை விட உனக்கு கடினமானதாக இருக்கும். நான் எப்ப தெரியுமா உன்னை தடுப்பேன்? நீ மதினா வழியாகத்தானே நீ வியாபாரத்துக்கெல்லாம் போகணும், சாமுக்கு போகணும், சிரியாவுக்கு போகணும். நீ மதினாவை தாண்டி அந்த பாதையில போயிடுவியா? உன்னுடைய பாதையில நான் தடுப்பேன். அது இதை விட உனக்கு கடினமானதா இருக்கும். யாருக்கிட்ட பூஜை பிடிச்சி காட்டுறான்னு கேட்கறாங்க சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நீ யாருக்கிட்ட பூஜை பிடிச்சி காட்டுறான்னு சொன்ன உடனே இப்ப உமையாவுக்கு கோபம் வருது. காரணம் அபூ ஜஹல் அப்படிப்பட்ட ஒரு தலைவரா இல்லையா? இப்ப அவன் சொல்றான், யாரு உமையத் இப்னு கலஃப் சொல்கிறான், சாதே நீ யாருக்கிட்ட பேசுற தெரியுமா? நீ அவர்கிட்ட சத்தம் போட்டு பேசுற, நீ சத்தம் போட்டு பேசாதேங்கிறான். நீ அவர்கிட்ட சத்தம் போட்டு பேசாத. இவர் யார் தெரியுமா? அபுல் ஹிக்கம், அபுல் ஹக்கம். இவர் ஞானத்தினுடைய தந்தை மாத்திரமில்ல, செய்து அகலில் வாதி, இந்த மதீனாவினுடைய ஓடை பகுதியினுடைய தலைவர், மாபெரும் தலைவரான அபுல் ஹிக்கம் இடத்திலே, அபுல் ஹக்கம் இடத்திலே நீ சத்தம் போட்டு பேசுறா? அவர் இங்களுடைய தலைவர், நீ அவர்கிட்ட சத்தம் போட்டு பேசாதேன்னு சொன்னா உமையா? அப்படி சொன்ன மாத்திரத்துல சாதுர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தானா அன்க யா உமையா, உமையா நான் என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. நான் உங்ககிட்ட அபயத்தில் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டியா? உன்னுடைய காரமானத்தில் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டியா? நீ அவனுக்கு பரிந்து பேசிட்டு வந்துருவியா? நீ என்கிட்ட அப்படிலாம் பரிந்து பேசக்கூடாது, அவனுடைய தயவலையெல்லாம் இல்லை. மாறாக அவர்கள் சொன்னார்கள், கது சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், திட்டமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன். நான் கேட்டிருக்கேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க உன்னை குறித்து? உமையா, உன்னை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? இன்னஹும் காத்திலூக, அந்த முஸ்லிம்களான அந்த தோழர்கள் இருக்கிறாங்களே, அவங்க உன்னை கொன்று விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உமையாவை நீங்கள் கொன்று விடுவீர்கள் என்று சொன்ன அந்த செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். அதனால நீ மூமின்களால், முஸ்லிம்களால் நீ கொல்லப்படுவாய் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறான். சொன்ன மாத்திரத்தில் அப்போ உமையா கேட்கிறான், உமையத் இப்னு கலஃப் கேட்கிறான், மக்காவிலேயா நான் கொல்லப்படுவேன்? ஏன்னா இப்பமே சண்டை முத்தி நான் கொன்றுவாங்களோன்னு எண்ணம் வந்துருச்சு. இப்பமே சண்டை முத்துனா ஒருவேளை அந்த மூமின்களால் நீ கொல்லப்படுவீன்னு சொன்ன இப்பமே சாது நம்மளை கொன்னாலும் கொன்னுருவாரோ என்கிற பயம் வந்துட்டு கேட்கிறான், மக்காவிலேயா நான் கொல்லப்படுவேன்னு சொன்னாருன்னு கேட்கிறான்.
அப்ப சாதுர் அலியாத்தவனுங்க லா ஆதிரி, அது எனக்கு தெரியாதுப்பா. நீ மக்கால கொல்லப்படியா மதீனால கொல்லப்படியா எங்க கொல்லப்படலாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ கொல்லப்படுவாய் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்ன மாத்திரத்துல பயங்கரமா திடுக்கமாயிட்டான். அப்படி நடுநடுங்கி போயிட்டான் உமையா. சாதுர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் யஸ்ரிபுக்கு திரும்பிட்டான். இப்ப நிகழ்வு என்ன தெரியுமா? இப்போ அபூ ஸஃப்வான் ஆகிய அந்த உமையத் இப்னு கலப் தங்களுடைய வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே அவனுடைய மனைவி அழைக்கணும், யா உம்ம ஸஃப்வான் அலா தரை மா காலலி சஅத். உம்மு ஸஃப்வானே, நம்முடைய சகோதரர் யஸ்ரிபில் இருந்து வந்தாரே அந்த சஅத் என்ன சொன்னாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறான். இவர் தானே இப்ப வர்றாரு, வந்தவர் கேட்கிறாரு, சஅத் சொன்ன அந்த உணர்வுகளே இவர் இருக்கிறாரு. வீட்டுக்கு போன உடனே கேட்கிறாரு, யா உம்மு ஸஃப்வான், ஸஃப்வானுடைய தாயே, அலம் தரை, நீ கேட்கலையா, நீ பார்க்கலையா, என்ன மாக்காலி சஅத், சஅத் என்கிட்ட என்ன சொன்னாரு, என்ன பத்தி என்ன சொன்னாரு உனக்கு தெரியுமா? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொன்னாருன்னு சொல்லு, என்ன சொன்னாருன்னு சொல்லு. அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல முஹம்மது சொன்னாராம், நான் அன்பர்களுடைய சகாக்களால் கொல்லப்படுவேன் என்று முஹம்மது சொன்னாராம், அதை அவர் கேட்டிருக்கிறாராம். சாது அப்படி சொன்னார் என்று சொன்ன மாத்திரத்துல அப்படி சொல்லிட்டு சொன்னா மக்காவளையாண்டு கேட்டேன், இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ உமையத் இப்னு கலஃப் சொல்கிறான் மனைவி இடத்துல, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இனிமே மக்கால இருந்து வெளியவே போக மாட்டேன். அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமே நான் மக்காவை விட்டு வெளியிலே நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து ஒண்ணு வந்துட்டு அது நடக்குங்கிறது காவிர்களுக்கு நல்லாவே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரியாக பார்த்தாலும் கூட அவர்களுடைய வாய்மையும் அவருடைய நேர்மையும் அவருடைய தூய்மையும் எல்லோருக்கும் தெரியும். கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்வதில் தான் பிரச்சனையே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணநலன்களிலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாய்மையிலோ அவர்கள் யாருக்குமே எந்த சந்தேகமும் இருக்கல. அப்படியான நடுக்கத்திலே இருந்தான் உமையத் இப்னு கலப். யாரு தெரியுமா இந்த உமையத் இப்னு கலப்? செய்தினா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன். எவ்வளவு கொடுமை செஞ்சாலும் தெரியுமா இல்லையா? எவ்வளவு கொடுமை செய்தாலும் தெரியுமா இல்லையா? அந்த உமையா தான் இந்த உமையா. அந்த உமையா என்பது மாத்திரம் இல்லை, இன்றைய பாடத்திலும் ஒரு செய்தி வருது. நுபுவத்து வந்து 5வது ஆண்டு, நுபுவத்து வந்த 5வது ஆண்டு சூரத்து நஜ்மு அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருந்தான். நஜ்மு அத்தியாயத்தை இறக்கி இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை, ஒரு சபை கூடி இருந்தது. அதுல மோமின்களும் இருந்தாங்க, குஃபார்களும் இருந்தாங்க. அந்த சபையில நுபுவத்து வந்து 5வது ஆண்டு. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து நஜ்மை ஓதினாங்க. சூரத்து நஜ்மை ஓதி முடிச்சிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா செய்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்மு அத்தியாயத்தை ஓதுனாங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்மு அத்தியாயத்தை ஓதிட்டு சஜதா செய்யறாங்க. கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருமே சஜதா செஞ்சிட்டாங்க. மூமின்கள் மாத்திரம் இல்லை, இறை மறுப்பாளர்களும் சஜதா செய்தார்கள் என்பது பதிவு. அப்படி சஜதா செய்த அந்த இடத்துல இருந்தவர்ல ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் உடனே சஜதா செய்யல. அவன்தான் இந்த உமையத் இப்னு கலப். அவன்தான் இந்த உமையத் இப்னு கலப். சஜதா செய்யலைங்கிறது மாத்திரம் இல்லை, அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? பூமியில இருந்து ஒரு புடி மண்ணை எடுத்தான். ஒரு ரிவாயத்தில் துராபுன்னு இருக்குது, இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஹசா பொடி கூராங்கற்கள் இருக்குது. ஆக கூராங்கற்கள் நிறைந்த ஒரு புடி மண்ணை எடுத்தான். எடுத்துட்டு எல்லாரும் தரையில தானே சுஜூது செஞ்சாங்க. இவன் என்ன செஞ்சானா, ஒரு புடி மண்ணை கூழாங்கற்களான மண்ணை கையில் எடுத்துட்டு அதை அப்படியே தலைக்கு பக்கம் உயர்த்தினான். மண்ணை அப்படியே தலைக்கு பக்கம் எடுத்துட்டு அந்த மண்ணுல தன்னுடைய நெத்தியை வச்சான். அவன் சஜதா செஞ்சுட்டானா. இது எனக்கு போதும், எக்ஃபீனின்னு சொன்னான். இது எனக்கு போதும். எல்லாரும் சஜதா செஞ்ச மாதிரி அல்லாஹ்க்கெல்லாம் நான் சஜதாலாம் செய்ய மாட்டேன். நான் எப்படி கொண்டு ஆள் தெரியுமா, மண்ணை எடுத்து அப்படியே மேல தலைப்பக்கம் உயர்த்தி அந்த நெத்தியில் அதை வச்சுட்டு எக்ஃபீனி, இது எனக்கு போதும் என்று சொன்னான். இதை சொல்லக்கூடிய செய்தினா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, பத்ருக்களத்திலே அவன் காஃபிராகவே அவன் கொல்லப்பட்டான் என்ற செய்தியை பதிவு செய்கிறான். பத்ருக்களத்திலே
அவன் இறைமறுப்பாளனாகவே காஃபிராகவே கொல்லப்பட்டான் என்கின்ற செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஆக இப்படியான ஒரு நிகழ்வுகள் தான் பத்ருக்களத்திற்கு முன்னரே பல்வேறு செய்திகள். இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் தெரிந்த பிரபல்யமான செய்தி, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே வந்து அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகிற பொழுது ஒட்டகத்தினுடைய ஆண்டுடைய பிரசவத்தினுடைய கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து அவருடைய முதுகுலத்துக்கு போட்டானா இல்லையா? அந்த நிகழ்வின் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட நபர்களுடைய பெயரை சொல்லி, இறைவா இவர்களை நீனே கவனித்துக்கொள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடாக பிரார்த்தனை செய்தாங்க. அந்த பத்ரு களத்தில் அவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டார்கள். பத்ரு களத்தில் அவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, ஒரே ஒருவரை தவிர மற்றவரை எல்லாத்தையும் பாலுங்கணத்தில் தூக்கியும் போட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நிகழ்வு. ஆக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ மதீனாவினுடைய மாணவியாக அவர்கள் தலைவராக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மதீனாவாசிகள் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல் தெரியுமா? மக்காவாசிகள் மதீனாவின் மீது படையெடுப்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் அழித்தொழிப்பதற்காக யுத்த நிதி திரட்டுவதற்காக வேண்டி அபூ சுஃபியான் இப்னு ஹர்பனுடைய தலைமையில தங்களுடைய முதலீடுகளை எல்லாம் சாமுக்கு வியாபாரத்திற்காக கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த முதலீடுகளிலே வரக்கூடிய கொள்ளை லாபங்களை எல்லாம் யுத்த நிதியாக பயன்படுத்துவது என்று முடிவு செய்து ஒரு மாபெரும் ஒரு தொகையினை அவர்கள் திரட்டி அதிலிருந்து வியாபாரம் செய்து அங்கிருந்து கொள்ளை லாப பொருட்களை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இன்றைய காலம் வரைக்கும் முஸ்லீம்களுக்கு விரோதமாக தானே உலக நாடுகள் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? உலக நாடுகள் முழுவதுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக யுத்த களங்களை என்பது இவர்கள் செய்துவிட்டே அவர்களை சொல்லி முஸ்லீம்கள் மீது பழி தீவிரவாதி பயங்கரவாதி என்று சொல்லிக்கொண்டே அவ்வளோ பயங்கரவாதத்தையும் செய்யக்கூடியவர்களாக பார்க்குறோமா இல்லை? யார்? மற்றவர்களை. இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் அவ்வளவு பயங்கரத்தையும் செய்வாங்க, அவ்வளவு தீவிரவாதி தன்மைகளையும் செய்வாங்க. செஞ்சுட்டு பழியை யார்கிட்ட போடுவாங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் மீது போடுவாங்களா இல்லையா? அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரையும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதற்கான யுத்த நிதியை தடுப்பதற்காக அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வணிப கூட்டம் போயிடுச்சு. அப்படி போயிட்டது என்கிறது மாத்திரம் இல்லை, இப்படியான அணிதிரட்டல் இங்கே நடக்குது. எங்க நடக்குது? மக்காவிலே அந்த வியாபார கூட்டத்தை முஸ்லிம்கள் தாக்க போகிறாங்க, கொள்ளடிக்க போறாங்கன்னு ஒரு செய்தியை பரவி விட்டுட்டு அங்கே அபூ ஜஹல் மேலும் அபூ சுஃபியான் இப்னு ஹர்பனுடைய மனைவி ஹிந்தா போன்றவர்கள்லாம் யுத்தத்திற்கு மக்காவில் ஆட்களை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் வீர ஆவேசமாக பேசி அவர்களுக்கு அணி திரட்டி கொண்டே இருக்கிறாங்க. அப்படியான அணி திரட்டல் தான் இப்போ மக்காவிலே வியாபார கூட்டங்க போனதுக்கு அப்புறம் அபூ சுஃபியான் ஹிந்தா போன்றவர்கள்லாம் இது போன்ற முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அப்ப அபூ ஜஹல் ரோசத்தை ஊட்டி அணி திரட்டிக்கிட்டு இருக்கிறான். மக்கால முஸ்லிம்களுக்கு எதிராக நாம் சென்று அவர்களோடு யுத்தம் செய்யணும், அவங்களை அழிச்சு போடணும் என்று அணி திரட்டுகின்ற வேளையில இப்ப இந்த உமையத்து இப்னு ஹலஃப் கிட்ட அபூ ஜஹல் வர்றான். வந்து, உமையா நீங்களும் உங்களுடைய பேரை லிஸ்ட்ல பதிவு செய்துக்கிடுங்க, நீங்களும் வரணும் இல்லையா? இல்லை இல்லை நான் வர இல்லை. ஏன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அவர்கள் ஒன்று கொன்று போடுவாங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன்ட்டு சாது சொல்லிட்டாரா இல்லையா? அந்த உணர்வு இருக்குதா இல்லையா? அல்லாமிய சத்தியமாக நான் இனிமேல் மக்கா விட்டு வெளியே போக மாட்டேன்னு வேற அவர் சொல்லிட்டாரா இல்லையா? இப்போ அவர் போறதுக்கு யோசிக்கிறார். பல முறைகளில் அபூ ஜஹல் உமையத்து இப்னு ஹலஃபை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார். நீ மக்கா வாசிகளுடைய ஒரு தலைவராக நீ இருக்கிறா, அப்படி இருந்து கொண்டு இந்த வாதியினுடைய தலைவராக இருந்து கொண்டு நீயே வராம இருந்தா மற்றவங்க எப்படி வருவாங்க? இப்படியான ஒரு உள்ள ஈர்ப்பான செய்தி அபூ ஜஹல் சொல்கிற பொழுது கடைசியாக சொல்றான், என்னை நீ மிகைத்து விட்டாய், கலபத்து நீ. அபூ ஜஹல் இடத்துல உமையா சொல்றாரு, இப்போது நீ என்னை மிகைத்து விட்டாய், கத கலபத்து நீ, என்னை நீ திட்டமாக மிகைத்து விட்டாய், நானும் வர்றேன். ஆனா ஒன்னு சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், ல அஸ்தரி என்ன அஜ்வத பைரின் பி மக்கா, மக்காவிலே இருக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு ஒட்டகத்தை நான் விலைக்கு வாங்க போறேன். நோஞ்சா ஒட்டகத்தை நான் வாங்க மாட்டேன், அஜ்வத பைராகத்தான் நான் வாங்குவேன். மக்காவில் நல்ல சாதி ஒட்டகமாக நான் வாங்குவேன்.
என விரைவாக செல்லக்கூடியதாக நல்ல வலு பொருந்தியதாக ஒட்டகத்தை வாங்குவேன், அதில் தான் நான் பயணித்து வரேன்னு ஒட்டகத்தையும் வாங்கினானா யாரு? உமையத் இப்னு கலஃப். அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய், யா உம்மு சஃப்வான், உம்மு சஃப்வானே ஜஹீஸ்னி, எனக்கு நீ யுத்தத்துக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தயார் செய்து வைத்துக்கொள். இப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், கது நசீத்த, நீ மறந்துட்டியா? திட்டமாக நீ மறந்து போய் விட்டாய். எதை தெரியுமா? எஸ்ரிபினுடைய உன்னுடைய சகோதரர் உன்னை அவர்கள் கொண்டு விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உங்களுடைய சொன்ன செய்தி நீ மறந்துட்டியா? நீ இப்போ யுத்தத்துக்கு போறதுக்கு நானே தயார்படுத்தி என்று சொல்கிற போது இப்போ உமையா சொல்றானா, நானாவது மறக்கிறதாவது, நான் அதெல்லாம் மறக்கல. ஆனா இப்போ நானும் இந்த பகுதியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறேன், நான் போவாட்டானிக்கு மற்றவங்க போவாம பின்வாங்கிடுவாங்க. அதனால தான் இப்போ நானும் போறேன்னு சம்மதிச்சிருக்கேன். நான் போறேன்னு சொன்னா அந்த அணியில முன்னிலையில போய் நான் வீறு காட்டுறதுக்காக நான் போவையில, அதுல கடைசி ஆளா நான் ஒரு ஓரமா நின்றுக்கிடுவேன். அதுக்காக தான் அந்த ஒட்டகத்தையும் வாங்கியிருக்கிறேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துட்டா பட்டுன்னு ஒட்டகத்தில் ஏறி திரும்பி வந்துடுவேன். நான் முன்னணியில போய் யுத்தம் செய்யறதுக்கெல்லாம் போகலாமா? நான் அபூஜஹல் கூப்பிட்டான்னு அப்படி பாசாங்க காட்டி நானும் வர்ற மாதிரி போயிட்டு அந்த செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி இன்றைய பாடத்தில் இருக்குது. எங்கெல்லாம் அந்த கூட்டத்தினர்கள் போய் பாளையம் இறங்குவாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இவன் என்ன செய்வானா, தான் ஒதுக்குப்புறமா இருந்துக்கிட்டு பக்கத்திலேயே அந்த ஒட்டகத்தை கட்டி வச்சுக்கிடுவானா. எல்லாரும் ஒட்டகங்களை ஒரு இடத்துல கட்டிட்டு அங்கே குழு குழுவா அவங்க தங்குவாங்கன்னு சொன்னா, இவன் ஒரு ஓரமா போய் இருந்து தங்கிக்கிட்டு தான் படுத்து இருக்கிற பக்கத்திலேயே அவன் முளையை அடிச்சு அதுல ஒட்டகத்தை கட்டி வச்சுக்கிடுவானா. ஏன்னா உடனே தப்பி போறதுக்கு ஏதுவாக. ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இப்படியே தான் அவன் வந்தான். எதுவரை என்று சொன்னால், பத்ர் யுத்த களத்திலே அவன் கொல்லப்படுகின்ற வரை இப்படித்தான் வந்தான். அவன் காஃபிராகத்தான் மௌத்தா போனான் என்று அந்த ஹதீஸை நிறைவு செய்வாங்க. அப்ப சங்கைக்குரித்தானவர்களே, இப்போ அபூ சுஃபியான் இப்னு ஹர்பு தலைமையில அங்க யுத்தத்து அங்க வியாபார கூட்டம் போயிருச்சு. கொள்ளை லாபம் வரலாற்றிலே பதிவு செய்வாங்க. 700 முதல் 1000 ஒட்டகம் நிறைய சாமாங்களாம். 50,000 தீனார்கள் அன்றைய காலத்துல. 50,000 தீனார்கள் கொள்ளை லாபமா. 77 சிப்பாய்கள் பாதுகாப்புக்காக போட்டு சிரியாவிலிருந்து திரும்பி வந்தானா. அப்படி வருகிற பொழுது முஸ்லீம்கள் தடுத்துருவாக்கூடிய இவ்வளவு பெரிய பொக்கிஷம் வரை தடுத்துருவாங்கன்னு சொல்லி மக்காவுக்கு மடல் எழுதியிருந்தான். நீங்க எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி வாங்க என்று எழுதினான். இதன் நிமித்தமாகத்தான் இந்த யுத்தம் நடந்தது. இந்த யுத்தம் நடந்ததனுடைய ஒரு காரணங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் அதுக்கல்ல காரணம். அவர்களுடைய முஸ்தீபுகள் என்பது முஸ்லீம்களை அழித்தொழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். காரணம் என்று சொன்னா, வியாபார கூலி என்பது தப்பிருச்சு, நலமாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் பிடிவாதமாக இருந்துதான் பத்ர் யுத்த களத்தை நடத்தினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைக்குது, மக்காவில் இருந்து பெரும் படையினர்கள் திரட்டி கொண்டு இருக்கிறாங்க, அவர்கள் மதீனாவை தாக்க வர்றாங்கிற செய்தி கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தோழர்களை கூட்டி அவர்கள் ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை செய்கிற பொழுது இப்படி ஒரு பெரும்படையை திரட்டுறாங்களாம். இப்ப நாம என்ன செய்யறது? இப்ப நாம அவங்க உள்ள வந்துட்டா மதீனாவுக்கு பெரிய சேதம் ஏற்படும், அப்படித்தானே? ஒரு பகுத்தறிவோடு சிந்திக்கிறா இருந்தா அப்படித்தான் சிந்திக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம சொற்பமானவங்களா இருக்கிறாங்க, அவங்க பெரும்படையினரோடு மதீனாவுக்கு உள்ள வந்துட்டாங்கன்னா பெரிய இழப்பு மதீனாவுக்கும் மதீனா வாசிகளுக்கும் ஏற்படும். அதனால் அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி இடைவெளியிலேயே நம்ம அவரை சந்தித்து விட வேண்டும். இதற்கான உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்க என்று ஒரு ஆலோசனை மசோரா செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன கேள்வி? நீங்க ஆணையிட்டா எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறோம். நீங்க ஆணையிட்டா நாங்க எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம். யுத்தத்தை கண்டெல்லாம் நாங்க பின்வாங்குற ஆள் இல்லையே. நாங்க முகமலர்ச்சியோடு இன்முகத்தோடு நாங்கள் யுத்தத்திலே பங்கு பெறுவோம் நாயகமே, நீங்க விரும்பியதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதுல பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவங்க அப்படிதான். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டோம், உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் செவிமடுப்பவர்களாக இருக்கிறோம், நீங்க ஏவனா நாங்க செய்துருவோம், இது என்ன பெரிய விஷயம், நாங்க யுத்தத்தில் கலந்து கொடுத்து தயார்னு சொன்னாங்க. முஹாஜிர்கள் சொல்றதுல பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா ரசூலுக்காக இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தவங்க.
எல்லாவற்றையும் திறந்து விட்டு இழந்து விட்டு வந்தவர்கள், பெருமானாரை காத்து நிற்பதில் முக்கியமான பங்கு வகிப்பவர்கள். அவர்கள் சொல்றதுல விஷயம் இல்லை இல்லையா? இப்ப மதீனாவாசியுடைய நிலை என்னன்னு தெரியணும்னு ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசியுடைய நிலை என்ன, அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க, மக்களே இது விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்கள். இப்போ இங்க வாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க, விளங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய கூற்றை, அவர்களுடைய கருத்தை கேட்க விரும்புகிறார்கள். எனவே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பட்டுண்டு எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் தான் உண்மையானது என்று நாங்கள் ஷஹாதா சொல்லி இருக்கிறோம், சாட்சி பகர்ந்து இருக்கிறோம். நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் செயல்படுத்துவோம் நாயகமே. உங்களிடத்தில் நாங்கள் உடன்படிக்கையும் செய்திருக்கிறோம் நாயகமே. எனவே நீங்கள் சமுத்திரத்திலே எங்களை செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட, மதீனாவிலிருந்து கடல் கடந்து போகணும்னு சொன்னாலும் கூட, நாங்க உங்க சொல்ல கேட்டு நாங்க கடலுக்குள்ளேயும் வந்துருவோம். மதீனா என்ன பெரிய மதீனா, நாங்க கடலுக்குள்ளதான் சமுத்திரத்தை கடந்து தான் போகணும் நீங்க சொன்னா நாங்க கடந்து வந்துருவோம். மட்டுமல்ல நாயகமே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கடல்ல நீங்க குதிச்சு மாயுங்க என்று சொன்னாலும் குதிச்சு மாஞ்சிடுவோம் நாயகமேங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் மலர்ந்தது, முகம் மலர்ந்தது. இதுல இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடுத்து எழும்பி பேசுறாங்க. சையதுனா மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்க என்ன வேணா கட்டளையிட்டா நாங்க செய்வோம். ஆனா நாங்க எப்படிப்பட்டவங்க இல்ல தெரியுமா நாயகமே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகள் சொன்னதை போன்று நாங்கள் உங்களிடம் சொல்ல மாட்டோம். அதே பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் பனி இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய தூதராகி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அத மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். ஃபதுஹப் அன்த வ ரப்புக காத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பனி இஸ்ரவேல் சொன்னாங்க, மூசாவே நீங்க போங்க, உங்களுடைய ரப்பும் சேர்ந்து போங்க, இப்ப காத்திலா நீங்களும் உங்க ரப்பும் அவர்களோட போய் யுத்தம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. சொன்னது மாத்திரம் இல்லை, இன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்க இங்க உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்க்கிறோம். நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் துருத்துவதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போன்று நாங்க சொல்ல மாட்டோம் நாயகமே. அவங்க சொன்னாங்களா இல்லையா? நீங்களும் உங்க ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். ஒலாக்கின்னா என்றாலும் நாயகமே, நாங்கள் எப்படி தெரியுமா? நாங்கள் உங்களுக்கு முன்பாகவும் உங்களுக்கு பின்பாகவும் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நாங்கள் யுத்தம் செய்வோம் என்று சொன்னார். நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம் நாயகமே என்று சொன்னார். நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த நிலைக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பகுதிகளுக்கும் ஒற்றர்களை அனுப்பினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பகுதிகளுக்கும் ஒற்றர்களை அனுப்புனாங்க. குறிப்பா இதுல இந்த இடத்துல 2 சஹாபிகள் அனுப்புனாங்க. 2 சஹாபிகளை ஒற்றர்களாக அனுப்பினாங்க. அப்படியானால் மக்காவிலிருந்து யார் எப்படி படை திரட்டி வந்தாங்கன்னு சொன்னா அந்த செய்தி எங்களுக்கு சொல்லணும். நாங்க மதீனாவிலிருந்து, காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு போய் வெளியில போறதுக்கு விரும்புறாங்களா இல்லையா? அப்ப மதீனாவாசிகளுக்கு தான் பெரிய சேதம் ஏற்படும். இந்த யுத்தம் நடந்தா யாருக்கு பெரிய சேதம் ஏற்படும்னா மதீனாவாசிகளுக்கு தான் ஏற்படும். ஏன்னா அந்த நேரத்தில் மதீனாவாசிகள் தான் அதிகமான மூமின்களாக இருந்தாங்க, முஸ்லிம்களாக இருந்தாங்க. பத்ர் காலத்திலே சந்திக்க சென்றவர்களும் மதீனாவாசிகள் தானே அதிகம். அந்த மதீனாவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொண்டது மாத்திரமல்ல, அகபாவிலே ஒரு உடன்படிக்கை செய்திருந்தாங்க, உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க. என்ன அதுல ஒரு உடன்படிக்கையில ஒண்ணு என்ன தெரியுமா? மதீனாவுக்கு வந்தா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்போம், அவர்களை பாதுகாப்போம், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எங்களை எதிர்த்து மதீனாவை தாக்க வந்தால் நாங்கள் வாளேந்தி போராடுவோம். மதீனாவை விட்டு நாங்க வெளியில போவோங்கிற நிபந்தனை அந்த அக்கபாவினுடைய ஒப்பந்தத்துல இல்லை.
அதனால் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவினுடைய எல்லை தாண்டி இடைவெளியிலேயே அவர்களை சந்திப்பதற்கு மதீனாவாசிகளுடைய எண்ணம் உணர்வும் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தாஹா நபி அவர் விரும்பிய போதான் இது மாதிரியாகலாம் சொன்னாங்க. மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சையதுனா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்லாம் பேசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை ஒற்றர்களாக அனுப்பி வச்சிட்டாங்க. உடனடியாக அவர்களுடைய படை கடத்தி வந்தால் அவற்றை எல்லாம் நீங்க கண்காணித்து எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி, இப்படிப்பட்ட நிலையில்தான் மக்காவில் இருந்து அதிரிக்கு உயரக்கும் அபூஜஹல் சொன்னான், உங்களுடைய வணிக கூட்டத்தை நீங்கள் சென்றடையுங்கள் என்று சொன்னான். ஆசுவாசப்படுத்தினான், அவர்களை அடி திரட்டினான். 1000க்கும் மேற்பட்டவர்கள் திரும்பிட்டாங்க. ஒரு சொல்லில் 1300 பேர் திரும்பினாங்க. இடையில ஒரு 300 பேர் திரும்பி வந்துட்டாங்கன்னு இருக்கு. இடையில 300 பேர், இவங்க வாணிப குழு திரும்பி வந்ததற்கு பிறகு ஒரு 300 பேர் திரும்பி வந்துட்டாங்க. மீதி 1000 பேர்களை கொண்டவர்கள் மக்காவில் இருந்து முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி படை நடத்தி போறாங்க. இப்ப மதீனாவில் இருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு எல்லையை விட்டு வெளியில போயிடுவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த அணியினை திரட்டுறாங்க. கஸ்வத் பத்ருக்கு அந்த நிகழ்வுக்கு முன்னாடி அப்படி திரட்டி அவர்கள் புறப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 12ஆம் நாள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 12ஆம் நாள் மதீனாவில் இருந்து அந்த குழுவினர்கள் தங்களுடைய பயணத்தை துவக்குறாங்க. யார? குறைஷிகளை எதிர்கொள்வதற்காக வேண்டி. அப்படி புறப்படுகிற அந்த பயணத்தின் போது அவர்கள் வாதி ஸஹரான் என்கின்ற ஒரு இடத்தை வந்து அடைகிறாங்க. வாதி ஸஹரான் என்கின்ற இடத்தை அடைகிற பொழுது ஒற்றர்களாக அனுப்பி வச்சிருந்தாங்களா இல்லையா? அப்படி செய்தி அவங்களுக்கு கிடைக்குது, மக்காவில் இருந்து பெரும் படையினர்கள் பதரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பதரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் தங்களுடைய அணியினர்களை பதரை நோக்கி நடத்தினாங்க. பத்ரு களத்திற்கு சென்ற மக்காவாசிகள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய அணி எப்படி தெரியுமா? 1000க்கு மேற்பட்ட முதல்ல புரட்டப்பதாங்க. இறுதியா வந்து 1000 பேர் வச்சிருக்காங்களே, 1000 பேர். அவர்களிடத்தில் 600 குதிரைகள், 600 ஒட்டகங்கள், 300 குதிரைகள், அதுபோன்று ஏராளமான போர் கவசங்கள், ஏராளமான போர் ஆயுதங்கள், இது எல்லாம் அவங்க கிட்ட இருக்குது. இப்ப மதீனாவிலிருந்து புறப்பட்டு போறாங்களா இல்லையா, அவர்களை எதிர்கொள்வதற்காக வேண்டி அந்த இஸ்லாமிய படையிலே சென்றவர்கள் யார் தெரியுமா? முஹாஜிர்கள் 60 பேர், அன்சார்கள் 253 பேர். முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து சென்ற முஹாஜிரான சஹாபிகள் 60 பேர் தான். அன்சார்கள் 253 பேர். இன்னும் ஒரு வரலாற்று நிகழ்விலே 77 முஹாஜிரீன்கள், 238 அன்சார்கள். இப்ப ஆக மொத்தம் 313 பேர். 313 பேருக்கும் மதீனால இருந்து இப்ப மக்கா பத்ருக்கார வரைக்கும் போனாங்களா இல்லையா, அவங்க பயணம் போவதற்கான ஒட்டகங்கள் என்பது 70 ஒட்டகம் தான். 70 ஒட்டகங்கள். 70 ஒட்டகத்துல தான் இப்ப 313 பேர் போகணும். 3 பேர் 4 பேர் முறை வைத்து போனாங்களா, 3 பேர் 4 பேர் ஒரு ஒட்டகத்துல அப்படியே ஏறி ஏறி போவாங்க. கோல் நடைக்கு ஓய்வு கொடுப்பாங்க, அப்படி பறந்து போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஒட்டகத்துல பெருமானாரோடு யார் பயணித்தான்னு சொன்னா அதையும் எழுதுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மர்சத் இப்னு மர்சத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அவர்களும், மர்சத் இப்னு அபூ மர்சத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மர்சத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு ஒட்டகத்துல பயணம் பண்ணாங்களாம். இப்படி இந்த பயணத்திற்கு 313 பேரும் பயணித்து போவதற்கு மொத்தம் 70 ஒட்டகம் தான், 6 போர் கவசம் தான், 8 வாள் தான், 8 வாள் தான். அந்த யுத்த காலத்தில் 8 வாட்கள் தான் அவங்க கிட்ட இருந்தது ஆயுதமாக. ஒரு சில அம்புகளும் ஒரு சில ஈட்டிகளும் இருந்தது. போதிய உணவு கிடையாது, போதிய வசதி கிடையாது. இதை கொண்டுதான் மதீனாவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய சஹாக்களை அணி நடத்தி சென்றாங்க. அப்படி அணி நடத்தி செல்கிற பொழுது 3 நாள் பயணம் தான் அன்றைய கால முறையில். மதீனாவிலிருந்து பத்ருக்கு போறதா 80 மைல் தொலைவு தான். அந்த இடத்துல 3 நாள் பயணம் அன்றைய கால அளவில். ஆனால் இப்படி அவர்கள் சிரமப்பட்டு பயணித்ததால் அந்த 3 நாள் பயண தூரத்தை 4 நாள்ல போய் சேர்ந்தாங்க. 3 நாள் பயண தூரத்தை 4 நாட்கள் பயணம் செய்து போனாங்க. ஆனால் மக்காவிலிருந்து புறப்பட்டு அவங்க பத்ருக்கு போகணும்னா 9 நாள் பயணம். மக்காவிலிருந்து
அவர்கள் பதருக்கு போகணும்னா அன்றைய காலத்தில் 9 நாள் பயணம். ஆக 9 நாள் பயண தொலைவை அவர்கள் கடந்து இவர்களுக்கு முன்னரே பதரில் வந்து இறங்கிட்டாங்க. அப்படியானால் யார் முன்னெடுத்து சென்றவர்கள்? இந்த களத்திற்கை சந்திக்க வேண்டும், முஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று சென்றவர்கள் அல்லவா? அந்த நிகழ்வுகளில் அப்படியே போய் பத்ர் காலத்துக்கு சேர்ந்துட்டாங்க. பெரிய சப்ஜெக்ட் இது. 1 மணி நேரத்துல எல்லாம் பேசி முடிக்கக்கூடிய பத்ர் யுத்த நிகழ்வு என்பது 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை, பல நாட்கள் பேச. அதனால சுருக்கமாக நம்ம சொல்லிடுறோம். அப்படி யுத்த காலத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு இடத்துல போய் பாளையம் இறங்குறாங்க. ஒரு இடத்துல போய் நபிகள் நாயகமும் சஹாக்களும் பாளையம் இறங்குறாங்க. அந்த இடத்துல இறங்கினா ஒரு நீர்நிலை இருக்கிறது, அந்த இடத்துல இறங்கி கொள்ளலாம் என்று பெருமானார் அனுமதி கொடுக்குறாங்க, இறங்குறாங்க. அந்த நேரத்தில் ஹுப்பாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல தங்கலாம் என்று சொல்றது அல்லாஹ்வினுடைய முடிவா அல்லது அல்லாஹ்வினுடைய ரசூலாக இருக்கக்கூடிய நீங்கள் முடிவாக சொல்கிறீர்களா? அல்லாஹ்வினுடைய முடிவாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய முடிவாக இருந்தால் இந்த இடத்துல இறங்கி கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அதற்கு எல்லாருமே நாங்கள் கட்டுப்படுறோம். ஆனால் ஆலோசனை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய முடிவு இல்லை, இது ரசூலுடைய முடிவும் இல்லை. ஏதோ வந்த இடத்துல பயணத்தில் இந்த இடத்துல ஒரு நீர்நிலை இருக்குது, தங்கிக்கரலான்னு நீங்க இறங்க சொன்னா ஆலோசனை சொல்லலாமா யார சொல்லலான்னு கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க தாராளமா ஆலோசனை, இது அல்லாஹ்வுடைய முடிவும் இல்லை, ரசூலுடைய முடிவும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முடிவு அல்ல, நீங்கள் இது விஷயத்தில் ஆலோசனை சொல்லலாம் என்று ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நாயகமே, இது யுத்த களத்தை நடத்தி செல்வதற்கு உகந்த இடம் இல்லை. இந்த இடத்திலிருந்து நாம் சற்று முன்னேறி சென்று கொஞ்சம் உயரமான ஒரு பகுதியில நல்ல நீர்நிலையை பார்த்து நாம அங்க இறங்கிக்கிட்டா நமக்கு வசதியா இருக்கும் என்று அவங்க சொன்ன போது ரசூலுல்லாஹ் அப்படியே சம்மதிச்சாங்க. புறப்படுங்கன்னாங்க. புறப்பட்டு அது மாதிரி ஒரு இடம் வந்தது, அந்த இடத்துல இறங்கிட்டாங்க. அந்த இடத்துல இறங்கிட்டாங்க தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த களத்துல பத்ர் களத்துல எப்படிப்பட்ட பேருதவியை செய்தான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட பேருதவி, முதன்மையாக அல்லாஹ்வுடைய உதவியை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இது யுகஸீகுமுன் நுஆஸ அமனத்தம் மின்ஹு என்கிற ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்றைய இரவிலே அல்லாஹ் தஆலா மழையை பொழிய வச்சான். அந்த மழை என்பது மூமின்களுக்கு அருளானதாக இருந்தது, ஆனால் எதிரிகளுக்கு அது அடைமழையாக இருந்தது. மூமின் அந்த அந்த மழை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அவங்க பத்ர் காலத்தில் வந்து எதிரிகள் முன்னேடியே வந்து தங்கி இருந்தாங்களா இல்லையா, நீர்நிலையெல்லாம் எடுத்துக்கிட்டு. இப்போ ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு ஆலோசனைப்படி ஒரு கொஞ்சம் உயர்வான இடத்துல போய் நல்ல நீர்நிலையில இவங்க இருந்துட்டாங்களா இல்லையா? இப்போ அல்லாஹ் தஆலா அந்த ஒரு மலையை பொழிய வைக்கிறான். அந்த மலை என்பது மூமின்கள் வாழ்ந்த பகுதி, வசித்த அந்த பகுதி இருக்குதா இல்லையா, அதுல இதமான மலையா அல்லாஹ் தஆலா பொழிகிறான். இந்த குஃபார்கள் வாழ்ந்த அந்த அந்த பாளையம் இறங்கி இருந்தாங்களே, தங்கி இருந்தாங்களே, அந்த இடத்துல அடைமலையா அல்லாஹ் தஆலா பொழிஞ்சிட்டான். அடைமலையாக பொழிஞ்சா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? அந்த மேட்டு பாதையிலேருந்து அப்படி எல்லாம் மணலாம் இழுத்துடுவாங்க, நீர்நிலை எல்லாம் அப்படி குடிக்க பயனில்லாத தண்ணியாக மாறி போச்சு, சேரும் சகதியமாக மாறி போச்சு. ஆனால் மூமின்கள் இருந்த பாதையில் அடமழை பெய்யல, லேசான இதமான மழையா பொழிஞ்சு அல்லாஹ் தஆலா அதை சொல்றான், அவர்களுக்கு நாம் அல்லாஹ் மலை மேகத்தில் இருந்து வானத்தில் இருந்து அவர்களுக்கு மலையை நாம் பொழிவித்தோம். ஏன் தெரியுமா? லி தஹீரக்கும் பிஹி, அதை கொண்டு அந்த முஸ்லிம்களை மூமின்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி. அது மாத்திரமே இல்ல, ஓ யுதுஹிபான்கும் ரிஜ்ஜ ஷைத்தான், ஷைத்தானுடைய அசுத்தங்களை விட்டும் அந்த மூமின்களை கழுகி, அசுத்தங்களை கழுகி அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக இறக்கணும்னு சொல்றான். அது மாத்திரமில்ல, அவர்களுடைய உள்ளங்கள் அதிலே தரிபட வேண்டும் என்பதற்காக நாம் இறக்கினோம் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, சப்பித்த பிஹில் அக்குதாம், அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் அந்த பாலைவன பூமியில கால் உள்ள சொரீரை இழுத்துறாம அந்த மழை பெஞ்சு இதமாக அந்த கால் பாதம் அல்ல உறுதியா நிக்கிற மாதிரி நான் மழையை பெஞ்சோங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப எப்படியான பேருதவி அந்த காலத்துல. இப்ப யுத்தக்கல நிகழ்வை சொல்றதா இருந்தா நிறைய சொல்லணும். யுத்தம் நடந்ததுன்னா அந்த கால முறைப்படி நேருக்கு நேரம் முதல்ல கொஞ்சம் யுத்தங்கள் நடந்தது, நேரம் ஆயிடுச்சு, நமக்கு தந்த நேரம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி இப்படி கிடைச்சதா இல்லையா? இந்த உதவி மாத்திரம் இல்லை, அல்லாஹ் தஆலா மலக்குகளை கொண்டும் உதவி செய்தான். மலக்குமார்களை கொண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பத்ர் களத்திலே மூமின்களுக்கு மகத்தான உதவியை செய்தான் என்பதை வரலாற்று நிகழ்வுகளும் ஹதீதுகளும் நமக்கு சொல்லித் தருகிறது. செய்தினா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க,
பத்ருக்களம் அந்த நிகழ்வு துவக்கத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை பார்த்தும், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை பார்த்தும், செய்தினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவரோடு வானவர் ஜிப்ரீல் இருக்கிறார், உங்களில் இன்னொருவரோடு வானவர் மீகாயில் இருக்கிறார், மட்டுமல்ல இஸ்ராஃபீலும் இந்த களத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் என்று செய்தினா அலி ரலியல்லாஹு தஆலா ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் பார்த்து நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்களில் ஒருவரோடு ஜிப்ரீல் என்கின்ற வானவர் இருக்கிறார், மற்றொருவரோடு மீகாயில் இருக்கிறார், மாத்திரமல்ல இஸ்ராஃபீலும் இந்த யுத்த களத்திலே கலந்திருக்கிறார் என்று சொல்கிறாங்க. செய்தினா அலி ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு 3 நேரத்தில் ஒரு புயல் காற்று அடிக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். ஒரு விதமான ஒரு வேகமான காற்றின் மேனியிலே பட்டது. 3 தடவை. முதல் முறையிலே ஒரு வேகமான ஒரு காற்று பட்டது, புயல் அடிச்ச மாதிரி ஒரு காத்து. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சது இன்னும் ஒரு புயல் காற்று அடிச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சது 3வது முறையாகவும் ஒரு புயல் காற்று அடித்த மாதிரி நான் உணர்ந்தேன். இதை நபிகள் நாயகத்திடம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், யுத்த களத்திலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது 3 முறை பெரிய புயல் காற்று அடிப்பதை போன்று நான் உணர்ந்தேன் நாயகமே என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அலி, அலியே, அது வேறு ஒன்றும் அல்ல, முதலாவது முறையாக நீர் புயல் காற்று அடிப்பதை போன்று உணர்ந்தீர் அல்லவா, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 1000 மலக்கோடு அவர்கள் வந்தார்கள். முதலாவது முறையில் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 மலக்குகளோடு வந்தார்கள். அந்த மலக்குகள் இறக்கைகளை விரித்து வந்த அந்த இறக்கையினுடைய அந்த காத்து தான் புயலை போன்று நீர் உணர்ந்து கொண்டீர் என்று சொன்னார்கள். 2வது முறையாக நீர் புயல் காற்று அடிப்பதை போர் உணர்ந்தீர் அல்லவா அலியே, அந்த முறையில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 மலக்குகளோடு வந்தார்கள். அந்த மலக்குகளுடைய இறக்கையினுடைய ஓசையும் சப்தத்தையும் தான் நீர் புயல் காற்று அடித்ததை போன்று உணர்ந்தீர். 3வது முறையாக செய்தினா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1000 மலக்குகளோடு வந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, 1000 மலக்கு 3000 மலக்குகள் அனுப்பினேன், அவர்கள் உறுதியான முறையில் இருந்து 5000 மலக்குகளை கொண்டு நான் உதவி புரிவேன் என்று சொல்கிறான். பத்ருக்களத்திலே 3000 மலக்குகளும் பங்கு பெற்றார்கள். அல்லாஹ்வினுடைய பேருதவி அந்த மக்களுக்கு கிடைத்தது என்பதற்கான சான்று. ஒரு செய்தியை சொல்கிறார்கள், ஒரு இஸ்லாமிய போராளி யுத்தம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. யுத்தம் நடத்தி கொண்டே இருக்கிற பொழுது, எதிரியோடு யுத்தம் செய்கிற பொழுது அவரை வெட்டுவதற்காக வேண்டி அவர்கள் சொல்றாங்க, நான் வாளை ஓங்கினேன், எதிராளியை நான் யுத்தம் செய்துட்டு வரும்போது அவரை வெட்டி வீழ்த்துறதுக்காக வேண்டி நான் வாளை ஓங்கினேன், ஆனா நான் வெட்டல, எனக்கு முன்பாக அவர் கீழே வெட்டுப்பட்டு கீழே கிடக்கிறார், அவர் இறந்து கிடக்கிறார், நான் வெட்டல, ஆனா அவர் இறந்து எனக்கு முன்பாக கிடக்கிறார், நான் வாளை தான் ஓங்கினேன், நான் வெட்டல, ஆனால் அவர் இறந்து கிடக்கிறார். இந்த செய்தியை நபிகள் நாயகத்திடம் சொன்னபோது, ஆம், அதை மலக்குதான் அவரை வெட்டினார் என்று சொன்னார்கள், மலக்குதான் அந்த எதிரியை வெட்டினார் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு செய்தியை செய்தினா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அந்த யுத்த களத்திலே ஒருவர் எதிரியோடு போராடி கொண்டிருக்கிறார். அப்படி போராடி கொண்டிருக்கிற பொழுது அவரை வெட்டுவதற்காக வேண்டி அவரை தொடர்ந்து செல்கிற பொழுது அந்த மனிதருக்கு மேலே இருந்து ஒரு சவுக்கு, ஒரு சாட்டையை சுழற்றிய ஒரு மின்னலை போன்று, சாட்டல் சுழட்டு வருவதை போன்ற ஒரு ஒளியை நான் பார்த்தேனுங்கிறான். விண்ணில் மேலே இருந்து ஒரு சாட்டை சுழட்டுகின்ற ஒளியை நான் பார்த்தேன். மாத்திரமல்ல, ஒரு குதிரை வீரர் ஒரு அபாய குரலை கொடுத்து என்னை அதட்டுவதை போன்று, ஹைசூமே நீ முன்னேறி என்று சொன்னார். நான் சற்று விலகிவிட்டேன். அடுத்த வினாடி நான் பார்த்தால், நான் யாரை வெட்டச் சென்றேனோ அவர் மூக்கு பிளவுபட்டவராக, மூக்கு அறுபட்டவராக, அவருடைய முகம் பிளவுபட்டவராக அவர் கீழே விழுந்து மல்லாந்து படுத்து கிடக்கிறார், இறந்து கிடக்கிறாரு. நான் விட்டல, நான் அவரை அடிக்கல, ஆனால் இப்படி நான் பார்த்தேன் என்கின்ற செய்தியை ஒரு அன்சாரி தோழர் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சென்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது 3வது வானத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கி வைத்த உதவி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இது மூன்றாவது வானத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கி வைத்த உதவி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். முத்தாய்ப்பாய் ஒரு செய்தி, இந்த யுத்த களத்திலே, பத்ர் யுத்த களத்திலே எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலாவினுடைய உதவி வானவர்கள் மூலமாக இருந்தது என்பதற்கான சான்றாக ஒரு செய்தி. அந்த யுத்த களத்தில் செய்தினா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அந்த யுத்த களத்திலே எதிரிகளுக்கு ஒரு மனிதர் அவர்களை உசுப்பேத்தி பேசிக்கிட்டே இருந்தாராம். அந்த மனிதர் யாருன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் இப்லீஸ் தான் வந்திருந்தானா. மனிதனுடைய தோற்றத்தில், அது அந்த எந்த மனிதனுடைய தோற்றத்தில் வந்தார் என்று நாம் பார்த்தால் சுராக்கத் இப்னு மாலிக் அவர் ரலியல்லாஹு அன்ஹு. பின்னால் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டி போனாங்களா இல்லையா 100 ஒட்டகைக்காக வேண்டி? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உங்களுடைய பாலஸ்தீனத்தினுடைய மன்னருடைய பொற்கடகம் அணிவிக்கப்படும் என்று சொன்னார்களா இல்லையா? அந்த சுராக்கத் இப்னு மாலிக் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், பத்ர் காலத்தில் ஏற்றுக்கல. அந்த சுராக்கத் இப்னு மாலிக்கினுடைய தோற்றத்தில் இப்லீஸ் வந்தான்னு எழுதுறாங்க. சுராக்கத் இப்னு மாலிக்குடைய தோற்றத்தில் எதிரணியில அந்த இப்லீஸ் மனித தோட்டத்தில் அப்படியே உசுவேத்துறானா. இன்றைக்கு விட்டு விடவே கூடாது, முகமதை விட்டுறக்கூடாது, அவருடைய சஹாக்களை விட்டுறக்கூடாது, என்ன நடந்தாலும் தான் யாரும் பின்வாங்க கூடாது, நான் கடைசி வரை நான் உங்களோட இருப்பேன்னு சொன்னானா. நான் கடைசி வரை நான் உங்களோடய இருப்பேன் என்று இப்லீஸ் ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே அந்த மக்களுக்கு உசுப்பேத்தி கொண்டே இருக்கிறான். அப்படி உசுப்பேத்தினா இப்ப யுத்தம் நடந்ததா இல்லையா? அந்த ஒட்டுமொத்த யுத்தம் வந்த போது வானவர்களை அல்லாஹ் இறக்கிட்டான். வானவர்களை இறக்கின போது இப்ப வானவர்கள் வெட்டுறாங்களா இல்லையா? நான் மேலே சொன்ன மாதிரி இப்ப வானவர்கள் வெட்டுறதை பார்த்த உடனே இப்லீஸ் ஓட்டம் முடிக்க ஆரம்பிச்சான். இப்லீஸ் ஓட்டம் முடிக்க ஆரம்பிச்சான்னா அவருடைய சகாக்கள் இருக்கிறாங்க, அவருடைய ஹாரிஸ் என்று ஒரு மனிதர், அவர் எதிரிகள் அணியில இருந்தவர் தான். அந்த ஹாரிஸ் என்ன செய்யறான்னு சொன்னா, இப்ப சுராக்கத் இப்னு மாலிக்குடைய தோற்றத்துல தானே இப்லீஸ் வந்திருக்கிறான். இப்ப மலக்குமார்கள் எதிரணியிற்குள்ளே புகுந்து அவர்களை வெட்டுவதை பார்த்த மாத்திரத்தில் இப்லீஸ் ஓட்டம் எடுக்கிறான். இந்த ஹாரிசா என்பவர் என்ன செய்யறான்னு அவரை கட்டி பிடிக்கிறாரா, எங்கப்பா ஓடுறா, எங்க ஓடுகிறா, இவ்வளவு நேரம் எங்கிட்ட உசுப்பேத்தி பேசிக்கிட்டு யாரும் ஓடக்கூடாது, யாரும் எதிர்த்தா நிக்கணும்னு சொன்னா இப்ப எங்க ஓடுறான்னு கட்டி பிடிச்சானா. ஒரு அடி அவனுடைய நெஞ்சில இப்லீஸ் வச்சுட்டு ஓடுனானா. ஓடும்போது சொன்னா, காலை இன்னி பரீவுன், நான் உங்களை விட்டு நான் என்ன செய்யறேன், நான் நீங்கியவனாக இருக்கிறேன். இன்னி அராமா மாலா தரவுன, நீங்க பார்க்காததெல்லாம் நான் பார்க்கிறேன்பா. மலக்கு வர்றாங்க, வெட்டுறாங்க, எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். நான் உங்களை விட்டு நீங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நான் உங்களை விட்டு நான் நீங்கியவனாக இருக்கிறேன். இன்னி அராமாலா தரவுன, நான் எதை பார்க்கிறேங்கிறது நீங்க பார்க்கலப்பா. நான் மலக்குமார்கள் அங்க யுத்தம் செய்யறத பார்க்கிறேன். முஸ்லிம்கள் அணியிலே அவர்களுக்கு உதவியாக மலக்குகளை எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறான், அவர்கள் யுத்தம் செய்கிறாள் என்பதை பார்க்கிறேன். அந்த அணியை மலக்குகளை எதிர்த்து என்னால் நிற்க முடியுமா? எனவே நான் ஓடுகிறேன் என்பதாக, நான் உங்களை விட்டும் நான் நீங்கியவனாக இருக்கிறேன். இன்னி அராமாலா தரவுன, நீங்கள் பார்க்காதவையெல்லாம் நான் பார்க்கிறேன். இன்னி அகாஃபுல்லாஹ, நிச்சயமாக நான் அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன். வல்லாஹு ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தண்டனை கொடுப்பதிலே மிக கடினமானவன் என்கின்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே ஓடினான் என்று பதிவு செய்கிறார்கள். அப்படியான விஷயத்தில் இந்த மார்க்கம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல. நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது மகத்தான பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய உள்ளத்திலும் உணர்விலும் இது போன்ற தருணங்கள் வந்தாலும் கூட நம்முடைய ஈமான் வகிக்கணும். ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் தாக்கப்பட்டாங்கன்னா யாருமே கண்டுகொள்ளாத மாதிரி தானே இருக்கிறோம். எந்த உணர்வுமே இந்த காலத்தில் இல்லை, மோமின்களிடத்தில் இல்லை. பல நேரங்கள் கஷ்டமாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு மோமின்களுக்கு இடையிலே நாம் இருக்கக்கூடிய அந்த ஈமானிய உணர்வை நாம் கடைசி வரையிலும் பாதுகாக்கணும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்திய மார்க்கத்திலே நம்மை எல்லாம் நிலைவரச் செய்வானாக. நம்முடைய ஈமானை உறுதிமிக்கதாக ஆக்கி தருவானாக. இந்த மார்க்கத்திற்காகவும் இந்த ஈமானிய வாழ்விற்காகவும் பாடுபடக்கூடிய நன்மக்களாக அர்ஹமர் ராஹிமீன் என்னையும் உங்களையும் அமைத்தருள் புரிவானாக. இந்த மார்க்கத்தினுடைய வழியில் நடப்பதற்கு அர்ஹமர் ராஹிமீன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய அமல்களை அங்கீகரித்து புரிவானாக. நாளை மறுமையிலே அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் உத்தம சஹாபா பெருமக்களும் தாபியீன்கள் தாபியத் தாபியீன்கள் ஐம்மத்துல் முஜ்தஹிதீன்கள் இறைநேசர்கள் சாலி
சாலிஹீன்கள் நல்லடியார்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்களோடும் நாளை சுவனப்பேரானந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அரஹமர் ராஹிமீன் நம் அனைவருக்கும் அருள்வாளிப்பானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. யா லதீஃப் யா காஃபி யா ஹஃபீظ யா ஷாஃபி யா கரீம் யா பாகி யா ரஹீம் ஜல்லல்லாஹ். யா காஃபி யா ஹஃபீظ مولاي إلا الله فعال لما يريد يا نور يا جليل 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 يا جل جلاله وجل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على النبي المصطفى بسيدنا محمد عبدك ورسولك. الحمد لله رب العالمين. يا حي يا قيوم أحيي القلوب تحيا أسرع لنا اللاعمة لفي الدين والدنيا يا ربي هيئ لنا من أمرنا رشدا واجعل معونتك حسنا لنا مددا ولا تكل إلى تدبير والنفس تعجز عن إصلاح ما فسد يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا أتى اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى أتى اليقين مولانا أتى اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي السلام عليكم ورحمة الله وبركاته. விண்ணும் மண்ணும் படைத்தாலும் என் நிறைவா உன்னை போற்றி புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரன் லில்லாஹ். எம் எண்ணமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் எங்கள் நபி நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது உலமாந்த சலவாத்து சலாம் உண்டாகட்டுமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நபிகளாரின் கண்ணல் மணிமொழி கோர்வையாம் அல் ஜாமியு சஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த ஹதீது கிரந்தமதை எண்ணம் இனிக்க ஓதிடும் எங்கள் மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 98ஆம் ஆண்டின் 16ஆம் தினமான இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு காயல்பட்டினம் பெரிய ஷம்சுத்தீன் ஒலியுல்லா ஜும்ஆ மஸ்ஜிதின் ஹதீப் அல்ஹாஜ்
ஏகே அபு மன்சூர் ஆலிம் மஹ்லரி அவர்களால் விளக்க உரை தரப்பட்டு வல்லவன் அருள் சூழ நல்ல விதமாய் நிறைவரும் நிலையில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இம்மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜப் பிறை 17. நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் PA ஹாஜா முஐனுத்தீன் ஆலிம் பாக்கவி அவர்களால் விளக்க உரை வழங்கப்பட உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் மஜ்லிஸிற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அன்னலார் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசையும் பெற்றேக அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவீனங்களுக்கு அல்ஹாஜ் மக்கா சையது இப்ராஹிம் குடும்பத்தார் KTM தெரு, ஜனாப் சூஃபி ரய்யான் குடும்பத்தார் சித்தன் தெரு, ஜனாப் KM மீரா சாஹிப் அம்ஜத் அலி கஸாலி குடும்பத்தார் மரக்கார்பள்ளி தெரு ஆகியோர்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்கள் பெயர் பட்டியல் நமது சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரிலும் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மரண அறிவிப்பு. சொலுக்கார் தெருவைச் சேர்ந்த அல்ஹாஜ் MU சயீத் அப்துல் காதிர் என்ற சயீத் அவர்கள் இன்று நள்ளிரவு 12 மணி அளவில் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் முஹம்மது உமர் அவர்களின் மகனும் மர்ஹூம் சயீத் அபூபக்கர் சித்திக் அவர்களின் மருமகனாரும் அல்ஹாஜ் MU முஹம்மது இப்ராஹிம் அவர்களின் சகோதரரும் SAK முஹம்மது உமர் SAK ஷேக் அலி ஆகியோரின் தந்தையும் TS ஷேக் அத்தீக் ஹாஜிகளான மர்ஹூம் SK ஷாவுல் ஹமீத், மர்ஹூம் SK சயீத் இப்ராஹிம், R நாசர், டக்காஸ் SMB அப்துல் சலாம், KM அபு ஆகியோரின் மச்சானும் மர்ஹூம் ML சயீத் இப்ராஹிம், அல்ஹாஜ் நஹ்வி MK அஹ்மத் முஹீத்தீன் ஆகியோரின் சம்பந்தியும் MAC நாசர், SL சயீத் மீரா லப்பை ஆகியோரின் சகலையும் MO சயீத் மில்ஹான், ஹாஃபில் SA சயீத் ஃபைசான் ஃபஹீம், SA ஹாஷிர் அஹ்மத், ஷேக் ரிஃபாத் ஆகியோரின் அப்பாவும் SML சுலைமான் லப்பை, SML அபூபக்கர் சித்திக், N முஹம்மது அப்துல் காதிர், N முஹம்மது இஸ்மாயில் ஆகியோரின் பெரியப்பாவும் ZTR ஹசன் அப்துல் காதிர் அவர்களின் மாமாவும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை 4 மணி அளவில் குருவித்துறைப்பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார் அறிய தருகிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. من المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما انذر آباؤهم وهم غافلون. أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم؟ بلى وهو الخلاق العليم. إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون. فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. سبحان ربي رب العزة عما يصفون. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين
اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القوي فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظ وجعلنا من جملته وحفاظ. اللهم قرب إلى فهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل مثل ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة من إلى روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر المسلمين والمسلمات، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف، ثم إلى أرواح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. اللهم بارك لنا فيما رزقتنا وتجاراتنا ومعاملاتنا في بيتنا وأهلنا وفي مجلسنا برحمتك يا أرحم الراحمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وأزواجه وأتباعه وصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.